நம்ம பாட்டன் பூட்டன்லாம் செம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த கவுனி அரிசியை வச்சு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கவுனி அரிசி லட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு கவுனி அரிசி எடுத்து வெறும் சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் ஒரு 1 kg எடுத்திருக்கேன். அதை நல்லா பொரியிற அளவுக்கு வெறும் சட்டியில் வறுத்து எடுத்திருக்கேன். அதாவது இந்த பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரணும். இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட பொறுன்னு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு மெஷினில் கொண்டு போய் பல்காக அரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. மாவை அரைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே லட்டு ரெடி பண்ண மாதிரி தான். ஸோ எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு மாவு போட்டு அது கூட நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ எந்த தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி லட்டு பிடிக்கிற பக்கம் வரும்போது பிடிச்சி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கவுனி அரிசி லட்டு ரெடி. இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்கிறதுனால வயிற்றுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் கவுனி அரிசி அப்படியே சாப்பிட முடியலனாலும் இந்த மாதிரி லட்டு பண்ணி சாப்பிடலாம்.